மக்களே, டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் தீவிர புயல் உருவாகும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா, புயல் காரணமாக ஏராளமான வீடுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தமிழகத்திற்கு தற்போது ஒரு வார கனமழை இடைவெளி விட்டுள்ளது. அந்த வகையில் டிசம்பர் 10ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும். இதனையடுத்து டிசம்பர் மாதத்தில் மழைக்கு சாதகமாக நிகழ்வு உருவாகி வருவதாக தெரிய வந்துள்ளதுங்க. இது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர்கள் ஹேமச்சந்திரன் கூறியது அதாவது, இன்று டிசம்பர் 4ஆம் தேதி முதல் தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைந்து டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் கடல் சார்ந்த நிலவுகள் சாதகமாக உள்ளது. அதன்படி டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதிக்குள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுமா? தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் அதே சமயம் டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு வலுவான புயல் சின்னம் உருவாக சாதகமான சூழ்நிலை உள்ளது. இந்நிலையில் நிகழ்வுகளை பார்க்கும்போது டிசம்பர் மாதத்தில் மட்டும் 2 அல்லது 3 சுற்று மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அவற்றில் ஒன்று வலுவான மற்றும் தீவிரமான வடகிழக்கு பருவமழையாக இருக்கும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் டிசம்பர் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மழை பெய்யும். அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் பலத்த காற்றின் தாக்கம் இல்லை என்று அவர் கூறினார். மேலும் டிசம்பர் 3ஆம் தேதி இறுதிக்குள் தென் சீனா கடலில் இருந்து வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாகவும், அப்படியானால் ஏற்கனவே தென் சீனா கடலில் இருந்து வரும் புயல் சிக்னல் வலுப்பெறும் என்று அவர் கூறினார். ஏற்கனவே டிசம்பர் கடைசி நாட்களில் தென் சீன கடலில் இருந்து வர்தா, தானே போன்ற புயல்கள் தமிழகத்தில் வந்தடைந்துள்ளன. அந்த புயல்கள் அனைத்தும் சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களை தாக்கியுள்ளது. இந்நிலையில் டிசம்பர் 20ஆம் தேதிக்கு மேல் பலத்த புயல் வர வாய்ப்புள்ளது. இதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை. பருவமழை இன்னும் நிற்கவில்லை, இன்னும் மழை பெய்து வருகிறது என்பதை மக்களும் அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். மேற்கு பசிபிக் மற்றும் தென் சீன கடல் பகுதியில் இருந்து நீண்ட தூரம் பயணித்து வரும் அனைத்து புயல்களும் பலமாக உள்ளது. அடுத்தடுத்த சுழற்சிகள் ஆந்திரா அல்லது ஒடிசாவுக்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, அல்லது குமரி கடல் வழியாக தெற்கே செல்ல வாய்ப்பில்லை. சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள பகுதிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றார். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நியூஸை உடனுக்குடன் தெரிந்துக்கலாமா? உடனே நம்ம ட்ரெண்டிங் மீடியாங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.